12 ராசிகளில் லாப ராசி, திருப்தி ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி. கும்பராசிக்குள்ளே 4 கிரகங்கள் நல்லா குத்த வச்சு உட்கார்ந்துருக்காங்க. ராசிநாதன் 2ஆம் இடத்துல சுயச்சாரத்தில் இருக்கார். பாதி பலன் நீங்கள் இப்போ சொல்லியிருப்பீங்க, நிறைய இடத்துல பேசாத, கம்முன்ட்டு இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், கும்பராசிக்கு நாகதோஷம் இருக்குது, எல்லாம் நீங்களே இப்போ சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு கேட்டுருச்சு. ஆனால் ராசியில் சூரிய பகவான் வந்திருக்கார். ராகு வாயை மூடிட்டு தான் உட்கார்ந்துருக்கணும். அப்போ என்னங்க, சுதந்திரமாக செயல்படக்கூடிய காலங்கள் இது. அதை பயன்படுத்திக்கிறது சிறப்பாக இருக்கும். மன உளைச்சல்லேருந்து வெளியில் வரக்கூடிய காலகட்டம். அப்போ என்ன செய்யலாம்? படிக்க வேண்டியது இருக்கா, படிங்க. ஒரு கலையை கற்றுக்கணுன்னு ஆசை இருக்கா, ஆசைப்படுங்க. ஏன்னா கலைக்கான காரகன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு. என்ன ஒரு விஷயம், இவங்களாம் அஸ்தங்கமாகி நிவர்த்தி ஆகும்போது நீங்கள் படித்த கலை உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசியில் டீச்சிங் துறையில் இருக்கீங்களா, சூப்பராக இருக்க போகுது இந்த மாதம். கும்பராசியில் ஜோதிடர் இருக்கீங்களா, ரொம்ப நல்லா இருக்குது. கும்பராசியில் வாக்கால் தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்ன, போன மாதத்துக்கு நீங்கள் சொன்னீங்க 2ல் சனி உட்கார்ந்தா அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் அந்த சனி சுயச்சாரமாக இருக்கிறதுனால இந்த மாதம் மிக பிரமாதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அவ்வளோ ஒன்றும் நீங்கள் பயப்பட வேணும். கும்பராசியில் பிறந்திருக்கீங்களா, ராகு தசை நடக்குதா உங்களுக்கு, கண்டிப்பாக எல்லார் சொன்னதையும் எழுதி சைன் போட்டுக்கோங்க அக்ரிமெண்ட்டில். ஆனால் ராகு தசை இல்லைங்க, ராகு புத்தி தான் இருக்குங்க அப்படின்ற போது கொஞ்சம் ரிலீஃப் ஆகலாம். ஆனால் சூரியன், சுக்கிரன், புதன் இவங்க உட்கார்ந்துருக்காங்க. அதில் அஷ்டமாதிபதியாக புதன் உட்கார்ந்துருக்காரு. தேவையில்லாத வம்பு வழக்குகள், தேவையில்லாமல் நான் தான் முன்னாடி நிற்கிறேன்னு போய் நிற்கிறது, அதெல்லாம் தூக்கி போட்டுறது சிறப்பாக இருக்கும். வருமானத்துக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தரப்போகுது. முயற்சி ஸ்தானாதிபதி 12ல் இருக்காருங்க. அப்போ சிறுதூர பயணங்கள், வெகு தூர பயணங்கள் அவசியம் ஏற்பட்டு போயிட்டு வர்றது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக ஒரு 7 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சைக்கிள் கிடைக்க போகுது, வாகன யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க ஒரு இஎம்ஐ போட்டு வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. குழந்தைகள் வழியில் அனுகூலங்கள் நல்லா இருக்குது. சிலர் இந்த சொன்ன மாதிரியே தான் ராகுதசை நடைபெறுது அப்படின்னா அந்த குழந்தைகளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கவனிச்சிக்கிறது, ஆரோக்கியத்தை கவனிச்சிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகளால் ஒரு அவமானத்தை சந்திக்கிறோம் அப்படின்னா ராகுதசை இருக்குன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆரோக்கியம் கண்டிப்பாக உடம்பில் ஓடக்கூடிய நீர் சத்துக்கள், அந்த நீர் கெட்டு போயிடுச்சுன்னா நீரழிவு நோய், அது வயசு வரம்பே இல்லை, அதில் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். நேரம் தவறி சாப்பிட்றதுல ஃபஸ்ட்டு இருக்கிறது கும்பராசி தான். நைட்டு டின்னர் சாப்பிட்ற டைமிங் கும்பராசிக்கு என்னென்னா 11:30 மணி 12 மணி. ஒரு சிலர் 2 மணிக்கும் ஸ்விக்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது. இது அதாவது 2ல் சனி இருக்கிறது பார்த்திங்கன்னா கால நேரமே இல்லாமல் சாப்பிட்றது, அதுதான் ஃபஸ்ட்டு நோய்க்கான அறிகுறியே. அதுலேயும் இப்போ 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறது, இந்த நேரத்துக்கு இது நல்லா இருக்குமே அப்படின்னு மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். நிறைய இடத்துல 4 மணி வரைக்கும் ஹோட்டல்ஸ்லாம் இருக்கிறது இவங்களுக்காக தான். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி தரும். திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக குரு பார்வை ராசிக்கு இருந்தாலும் இந்த காலகட்டம் மாசி மாதம் 18 வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிறது. அதன் பின்பு ஜாதகத்தில் திருமண காலத்துக்கான தசாபுத்தி 2, 7, 11 தொடர்பு இருந்துச்சுன்னா திருமண பேச்சுவார்த்தை எடுக்கிறது சிறப்பாக இருக்கும். இல்லையா கண்டிப்பாக கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. பிள்ளைகளை பற்றி இவ்வளோ தூரம் வளர்த்தாச்சு, அதுக்கு நிம்மதியாக வாழ்கிறத பார்க்கணும் தான் நம்மளோட ஆசை. இந்த மாதம் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். செல்ஃப் டிரைவிங் அப்படிங்கிறத கொஞ்சம் மறந்துடுங்க. இல்லை நான் ஆஃபீஸ்க்கு போகணும், கேபுக்கு தராங்க, தாராளமாக கேபில் போயிடுங்க, இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போயிடுங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்துக்கு அந்த கேந்திரம் சொல்லக்கூடிய ரிஷபத்துக்கு நம்ம சொன்னோம், விருச்சகத்துக்கு சொன்னோம், கன்னிக்கு சொன்னோம், அடுத்து கும்பத்துக்கு சொல்கிறோம். இந்த வாகனங்களால் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க இந்த ராசிங்க. அதில் கும்பராசி இன்னும் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் முதலீடு பணங்கள் சேஃபு. ஆனால் இயக்கங்கள் மேனேஜ்மெண்ட்டுன்னு எடுக்கிறதுல
கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்வால்மெண்ட் ஆகி இந்த ஹைப்பர் தனத்தை அங்கே காட்டினீங்கன்னா சக்ஸஸ்ஸு. உங்களுடைய வேலைகளில் நீங்கள் தலைமையை ஏற்று நடக்க, ஏன்னா சூரியன் வந்துட்டார், தலைமை கிரகம் கும்பத்துக்குள்ளே வந்து உட்கார்ந்துருச்சு. கண்டிப்பாக உங்கள் தொழிலில் நீங்கள் பேசலாம். அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற, ஐடியா கொடுக்குற அப்படி போனீங்கன்னாக்கா கண்டிப்பாக அவமானத்தை விட பிரச்சனைகளை தான் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீ சொன்னனால தான் செஞ்சேன், எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, இந்த பணத்தை கொடு, தேவையில்லாத வழக்கு, நஷ்ட வழக்குகள் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள், உங்களுக்கு வரக்கூடிய கான்ட்ராக்டுகள் எல்லாம் சூப்பராக ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு பொலிட்டீஷியனுடைய சப்போர்ட்டே ஏற்படுத்தி கொடுக்கும். அதெல்லாம் அழகாக மேனேஜ் பண்ணி பயன்படுத்திக்கிறது நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தை வழியில் சிறப்புகள் நிறைய இருக்குது. தந்தை வழியில் ஆதரவுகள் கிடைக்க போகுது. புத்தி, ஞானம், அறிவு இதெல்லாம் இந்த மாதம் நிறைஞ்சு இருக்க போது. அதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா, அந்த இடத்துக்கேற்ற ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை போட்டுட்டிங்கன்னா உங்களை ஜெயிக்க யாருமே இல்லை. ஸோ இதெல்லாம் தான் விஷயங்கள். இதை விட்டுட்டு பயம்புத்துறது எங்களோட நோக்கமே கிடையாது. ஸோ 5ல் குரு உட்கார்ந்துருக்கு, குரு பார்வை ராசிக்கு இருக்குது, ராகு அங்கே இருக்குது. குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடத்துறையில். அதே போல் சுக்கிரனும் ராகுவும் உட்கார்ந்துருக்கு. அது கலத்தர தோஷம், திருமண வாழ்க்கையை பாதிக்கும். ஆனால் நான் டெக்ஸ்டைல்ஸ் வச்சுருக்கேன், பெண்கள் சார்ந்த பொருட்களை நான் விற்கிறேன் அப்படின்றவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதன் ராகு கண்டிப்பாக நம்பியவர்களால் ஒரு ஏமாற்றத்தை சந்திப்பீங்க. உடம்புல நரம்பு மண்டலங்கள் வீக்னஸ் ஆகி கொடுக்கும். இப்போல்லாம் கும்பராசியை வந்து சோம்பேறின்னு சொல்ல முடியாது. சூரியன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக சுறுசுறுப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். சொந்த தொழிலில் லாபத்தை சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம். மூத்த உடன்பிறப்புகளோட விட்டு கொடுத்து போகிறது, மூத்த உடன்பிறப்புகளோட பேச்சுவார்த்தை நடத்துறது எல்லாமே சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயம் எடுத்தீங்கனாலும் அது சார்ந்த துறையை சேர்ந்தவங்க கிட்ட எக்ஸ்பீரியன்ஸை, அனுபவத்தை கேட்டுட்டு செய்யும் போது சக்ஸஸோட ரேட்டிங் அதிகமாக இருக்கும். எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு போகும்போது சில இடங்களில் தடுமாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஊரில் சொத்து இருக்குங்க அப்படின்றவங்க கண்டிப்பாக அதை அப்பப்போ கண்காணிச்சிக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு அவங்களோட லேண்ட் ஓரத்தை கவர்மெண்ட்டே ரோடு போடுறதுக்கு காசு கொடுத்து எடுத்துக்கிற மாதிரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதம் மேலும் உங்களுக்கு சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, சிவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய சப்த மாதாக்கள். அந்த சப்த மாதாக்களில் சாமுண்டீஸ்வரின்னு உட்கார்ந்துருப்பா. அவகிட்ட போய் ஒன்றுமே பேச வேணாம், போய் உங்கள் கிழமை இல்லை உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு தீபத்தை ஏற்றிட்டு வாங்க. எப்பேற்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளும் வீரியம் குறைஞ்சி வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கான வெற்றிக்கான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் எண். வெற்றிக்கான வண்ணம் டார்க் கலர்ஸ் எல்லாமே, டார்க் வயலட்டு, டார்க் ரெட்டு, இந்த மாதிரி டார்க்காக இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்கும்.